கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் கடந்த சனி ஞாயிறு 2 நாட்கள் தருமபுரி மாவட்டம் ஏரியூர் என்கிற பகுதியில் சென்று கிராம ஊழியங்களை செய்து வர கர்த்தர் கிருபை தந்தார். கைப்புரதி ஊழியங்கள், படக்காட்சி ஊழியங்கள், பப்பட் ஷோ மூலமாக சிறு பிள்ளைகளுக்கு சுவிசேஷங்கள், தெரு ஜெபக்கூட்டங்கள் மூலமாக தேவனை அறியாத புறஜாதி ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தோம். சபைகளிலே சத்தியத்தை தேவ பிள்ளைகளுக்கு போதித்தோம். இப்படியாக பலதரப்பட்ட விதத்தில் சுவிசேஷ ஊழியங்களை செய்து வர ஆண்டவர் கிருபை தந்தார். உங்களுடைய ஜெபத்தினாலும் அன்பான ஆதரவினாலும் மாதந்தோறும் இப்படி தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் என்று பல மாவட்டங்களுக்கு சென்று சுவிசேஷ கிராம ஊழியங்களை செய்து வருகிறோம். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 126 சங்கீதம் 4 வசனத்தை பாருங்கள். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். ஒரு ஜெப விண்ணப்பமாக இந்த வசனம் அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஜனங்களின் சிறையிருப்பை திருப்புகிறவர். பிரியமானவர்களே, சிறையிருப்பு என்று சொன்னவுடனே பொதுவாக நாம் எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? பாவம் செய்த மனிதன் சிறைப்பட்டு போவான் என்று சொல்லி நினைக்கிறோம். அப்படி அல்ல. நீங்கள் வேதாகமத்தில் வாசித்து பார்த்தால் ஆபிரகாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு பெயர் சொல்ல ஒரு பிள்ளை இல்லையே, எனக்கு ஒரு குழந்தையை தருவீராக என்று ஜெபிக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். பார், வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். கடற்கரை மணலத்தனையாக உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு திரளாய் வர்த்திக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததி தங்களது அல்லாத தேசத்தில் 400 வருஷம் சிறைப்பட்டு அடிமைப்பட்டு இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், எந்த பாவமுமே செய்யாத சூழ்நிலையில் ஒரு நீதிமான், தேவனுடைய சிநேகிதனின் சந்ததி ஏன் சிறையிருப்புக்குள் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும்? நமக்கு தெரியாது. ஆனால் அது தேவ சித்தமாக இருக்கிறது. ஆகவே இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் சில நேரம் சிறையிருப்பு அனுமதிக்கப்படும். பாவம் செய்கிறவர்கள் மட்டும் சிறையிருப்புக்குள்ளே தள்ளப்படுவார்கள் என்பதல்ல. கர்த்தரை தேடுகிற சில நீதிமான்களுடைய வாழ்க்கை. நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியை பாருங்கள். அவரை பிடிச்சி குழிக்குள்ளே, கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க. தண்ணீர் இல்லாத சேரும் சகதியுமான உலை நிறைந்த அந்த கிணற்றுக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க. அவர் பாவம் செய்தவரா? இல்லை, தேவனுடைய வார்த்தையை அறிவித்தவர். அப்படியானால் சிறையிருப்பு என்பது பாவிகளுக்கும் வரும், நீதிமான்களுக்கும் வரும். இங்கே தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல நீர் எங்கள் சிறையிருப்பை திருப்பும். ஆண்டவரே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எந்த சிறையிருப்பானாலும் சரி, அது இயேசுவின் நாமத்தில் மாற்றப்படும். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, பாருங்கள், வியாதி என்கிற சிறையிருப்பு, கடன் என்கிற சிறையிருப்பு, கணவன் மனைவிக்கு இடையில் அன்பான உறவு இல்லாத ஒரு சிறையிருப்பு, பிள்ளைகள் இல்லை என்று கற்பத்தின் கனி இல்லாத சிறையிருப்பு, இப்படி பலவிதமான சிறையிருப்புகள் தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் காணப்படுகிறது. இங்கே ஜெபிக்கிற ஒரு கூட்ட ஜனத்தை பார்க்கிறோம். என்ன சொல்லி ஜெபிக்கிறார்கள்? எங்கள் சிறையிருப்பை திருப்பும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சிறையிருப்பை திருப்பும். உண்மையாக சொல்கிறேன், ஊழியத்தின் பாதையில் சில நேரம் கிராம ஊழியத்தை செய்கிறோம். மாதம் 30,000 ரூபா பணம் வேணும். சில மாதங்கள் தேவை சந்திக்கப்படாது. அது ஒரு சிறையிருப்பு போல காணப்படும். அந்த நாட்களில் தெய்வ சமூகத்தில் கிடந்து மன்றாடி ஜெபிக்கும் பொழுது அற்புதமாக நடத்துவார் பாருங்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷப்படும்படி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சி அடையும்படி, உங்களை அடிமைப்படுத்தி உங்கள் சந்தோஷத்தை கெடுத்து கொண்டிருக்கிற சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புவார். அல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், உன் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை திருப்புவேன்.
உன்னை சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிற சிறையிருப்பை உன் வாழ்க்கையை விட்டு அகற்றுவேன். நீ வேதனைப்பட்டு மனம் ஒடுங்கி போயிருக்கிற ஆமேன் உன் வாழ்க்கையில் துன்பத்தை உண்டாக்குகிற அந்த சிறையிருப்பிலிருந்து நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அவர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல தமது ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புகிற தேவன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த சிறையிருப்பும் திருப்பப்படும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். இதோ இந்த செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்த சிறையிருப்பு காணப்பட்டாலும், சரீரத்தில் வியாதி என்கிற சிறையிருப்பு காணப்பட்டாலும், மரண பயம் என்கிற சிறையிருப்பு காணப்பட்டாலும், எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வீடு இல்லையே, நான் வருடந்தோறும் வாடகை வீட்டிற்கு மாறி மாறி சென்று கொண்டிருக்கிறேன், அலைச்சல் என்கிற சிறையிருப்பு, ஆண்டவரே என்னென்ன சிறையிருப்புகள் உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் காணப்படுகிறதோ அந்த சிறையிருப்பு இன்றைக்கு மாறட்டும் அப்பா. உங்கள் ஊழியக்காரனாக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் ஊழியக்காரனாக நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் பரிசுத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். ஆண்டவரே, நீர் கண்மணி போல உமது பிள்ளைகளை பாதுகாத்து அவர்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்பையும் எடுத்து போடும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.